வெல்கம் டு சாது vlogs. இன்றைக்கான வீடியோ என்னதை பற்றின்னு சொன்னால் கனடாவில் வந்து கோட் மூவி ரிலீஸ் ஆகிட்டு இங்கே தான் ரிலீஸ் ஆனான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை, ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆகிட்டு. எனக்கு இங்கே தான் நேரம் கிடைச்சிது. நான் விஜய் ஃபேன் என்ன சொல்லி இல்லை, நான் வந்து ஆட்டப்படம் வந்தாலும் போய் பார்ப்பேன். இன்றைக்கி பார்க்க ஒரு சான்ஸ் கிடைச்சபடியாக போய் பார்க்க போகிறேன். ஸோ இது வந்து ட்ரெண்டு சேர்ந்து ஒரு 2 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்ன சொன்னால் கோட் படம் வந்து இந்த பார்வையில் எப்படி இருக்குன்னு சொல்லி, அதோட கனடா வந்த தியேட்டரை வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ அமைய போகுது. So once again, it's explore the Canadian theatre. Come on. ஸோ 9:30 தான் படம். நான் வேலைக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து 9 மணி ஆகுது. நான் வேலைக்கே வந்துட்டேன். நான் டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். ஸோ புக் பண்ண டிக்கெட்டை வந்து இங்கே வந்து ஸ்கேன் பண்ணால் எங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் டிக்கெட்டாக வரும். எனக்கு டிக்கெட் ப்ரைஸ் வந்து $40, $40 முடிஞ்சுது. ஸ்ரீலங்கன் மணியை கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னால் $8,000 கிட்ட வரும், $8,000 கிட்ட வரும். சாரி, பயங்கர எக்ஸ்பென்சிவ் தான், ஒன்றும் செய்ய முடியாது. நான் இருக்கிற இடத்துல அப்படி தான் இருக்குது, சீப்பாகவும் இருக்குது. ஸோ சீப்பாக போனால் குவாலிட்டி வந்து குறையும். ஸோ அந்த வகையில் நான் அதை புக் பண்ணி வந்தேன். தொடர்ந்து கண்டினியூ. ஸோ நான் வந்து இப்போ ஒரு பாப்கார்னும் ஒரு மீடியம் பெப்சியும் வாங்கினேன். ஸோ அதில் செலவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக $12. ஸ்ரீலங்கன் மணி கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னால் 3,000 கிட்ட வரும். நான் டிரெக்டாக அப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னால் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தான் இருக்குது. நாங்கள் அப்படி உண்மையிலே அப்படி கன்வெர்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. தியேட்டருக்குள்ளேயே பார் செட்டப் இருக்குது. தேவைன்னு சொன்னால் பாரில் குடிச்சுக்கொள்ளலாம். ட்ரிங்க்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃபுட் கோர்ட் இருக்குது. அந்த ஃபுட் கோர்ட்டை சேர்ந்து பார் செட்டப் இருக்குது. நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டு இந்த சீட்டில் வந்து இருக்கிறேன். ஸோ இந்த சீட்டில் வந்து அவ்வளோ குவாலிட்டியான சீட், அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இந்த சீட்டில் வந்து ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னால் இந்த சீட் வந்து இப்படியாலுமே இந்த கால் வந்து நீட்டக்கூடிய மாதிரி அப்படியே வந்து நீட்டிட்டு இப்படி படுக்க வேண்டியதான். ஸோ நாங்கள் அப்படியே படத்தை பார்த்தோன்னே என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஸோ அவ்வளோ ஒரு ப்ரீமியமான நல்ல குவாலிட்டியான தியேட்டர். நான் மூவி ஆம்பியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிட்டேன். இடமும் செட் ஆகிட்டு, ஒர்க் ரெடி, ட்ரிங்க்ஸ் ரெடி. இனி சாப்பிட்டு படத்தை பார்க்க வேண்டியதான். ஸோ நான் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். தேங்க்யூ. ஒரு மாதிரி படம் பார்த்து முடிஞ்சுது. டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி, இரவு 1 மணி ஆகுது. 1 மணிக்கு தான் படம் பார்த்து முடிஞ்சு நான் வீட்டை போய்க்கொண்டிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படம் எப்படி இருக்குன்னு சொன்னால் படம் உண்மையாகவே நல்லா இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. சொல்ல போனோம்னு சொன்னால் நான் வந்து இவட்ட ஃபேன் அவன்ட ஃபேன்னு சொல்லி இல்லை, நல்லா படம் பண்ணிட்டுனா நான் பார்ப்பேன். ஸோ இந்த வகையில் படம் சத்தியமாக வேறு லெவல் நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது வந்து இந்த வீடியோ எப்படி வந்துன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் வீடியோ சந்திப்போம். பாய்.